அடிக்கிற குளிருக்கு சூப்பராக சுவையை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்காங்க. அட ஆமாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க இந்த பணியாரம் செய்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. 1 மணி நேரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சமாக பச்சரிசி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து உளுந்தம் பருப்பு, அடுத்ததாக வந்து கடலைப்பருப்பு, பருப்பு இது எல்லாத்தையும் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் போடும்போது ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் பணியாரம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் ஊற வச்சு எடுத்துலாம். ரொம்ப ஊற வச்சிடாதீங்க, பணியாரம் வந்து ஒரு மாதிரி ஹார்டாக கிடைக்கும். இப்போ ஊற வச்ச பணியாரத்தை எடுத்து லைட்டாக நம்ம மிக்ஸி சாரில் இல்லை கிரைண்டர்லேயே போட்டு கிரைண்டிங் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக அரைச்சனால நான் வந்து எப்போவுமே வந்து மிக்ஸியில் தான் அரைப்பேன். அடுத்ததாக வந்து 1/4 கிலோ அளவு வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து 2 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே நல்லா இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கடையில் ஆயில் விட்டு அந்த ஆயில் வந்து ஹீட் ஆகும்போது கொஞ்சமாக புளி வந்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து புளி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதாவது எண்ணெய் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணாதே. இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பணியாரம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.